எனக்கு வந்து என் மேலே சாஃப்ட் கார்னர் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னை ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஒரு நாள் போய் கேட்டேன், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு நான் ஓப்பனாக கேட்டேன். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க சொல்லுங்கள். இல்லைன்னு சொல்லலை, இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு. அப்புறம் நான் திருப்பி அப்போவே கேட்டேன், சரி அப்போ நான் உங்களை நீங்கள் லவ் பண்ணல, சரி நான் உங்களை லவ் பண்ண நீங்கள் என்ன லவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக அதில் மாற்றுக்கிறது. அப்போ நான் புரிஞ்சிட்டேன். இன்று விண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ மனம் கலங்கி புலம்புகிறேன். கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில், கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில் கருவம் அழிந்ததடி, கருவம் அழிந்ததடி. வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும், வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டுமே. டீனாவோட பாட்டி அவங்க மூலமாக கோயிலில் வச்சு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்புறம் அவங்க வீட்டில் கன்வே பண்ணாங்க. தென் ஆப்வியஸ்லி எல்லார் வீட்லேயும் உடனே ஓகே சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ கொஞ்சம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. டிஃபிகல்ட்டிஸும் கிடையாது, சேலஞ்சஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய விஷயங்கள் எனக்கு இப்படி தான் இருக்கும் ஃபேமிலி அப்படிங்கிறது அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது, ஸோ எங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது நாங்கள் நிறையா சிம்பிளாக நினச்ச விஷயங்கள்லாம் அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப பெருசாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்க சைடும் ஓகே. எங்கள் அப்பா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணுவார், பெஸ்ட்டாக தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எப்போவுமே பார்த்து பண்ணுவாங்க. நான் வீட்டில் போய் இருக்குன்னு சொன்னோன்னே அதை வந்து அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நிறைய விஷயம் அவருக்குன்னு ஒரு செக்லிஸ்ட் வச்சுருந்தார், இப்படியெல்லாம் இருக்குன்னு. அப்புறம் அந்த செக்லிஸ்ட்டில் எதெல்லாம் டிக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இவ்வளோ கேரக்டர்ஸ் டிக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டாவே இல்லை இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதாவது ஆஃப்டர் ஸோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் போராடி அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஒரு நாள் இப்போ ரீசெண்டாக தான் ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணாரு. மாதவம் நீயே, பொய்யாத பேரருள் நீயே, பொய்யாத தேன்மழை அதை ஏந்தவே புது பூமி செய்வோமே. உன்னோடு வாழ்வது ஆனந்தமே, ஒவ்வொரு பொழுதிலும் பெருமை, தீராத தேவைகள் ஆனந்தமே, இல்லைகள் எங்கில்லை பெருமமே. கேரக்டர்ஸ் எல்லாம் நான் எழுதி வச்சுருந்தேன் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நான் ஒவ்வொன்றும் நோட்டீஸ் பண்ணி நான் அதை வந்து ஒவ்வொன்றையும் அந்த செக்லிஸ்ட் எல்லாமே இதானதுக்கப்புறம் தான்
ஓகே ஹீ இஸ் த ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். காத்திருந்த நாள் இதுவோ ஈருயிரின் ஓர் கனவோ கூடும் காலம் நேருதே கைகோர்த்து வாழ்க்கை நீளுதே சேரும் நேரம் தாழையாரம் வாழ்வின் ஓரம் பூக்குதே அழகே அழகே இனி நீ எனதே அழகே அழகே காதல் மாயம் செய்யும் நேரம் நம் உயிரில் கரைந்து போகிறோம் அழகே அழகே இனி நீ எனதே அழகே ப்ரொமோஷனாக லைஃப் போகும்போது ரெண்டுமே தேவைப்பட்டுருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி டஃப் டைம். 10 இயர் கோல், அது கோல் பிளான். அந்த இப்போ தான் அதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. அது கிடச்சிருச்சு, கையில் கிடச்சிருச்சு. அதை அச்சீவ் பண்ணிட்டாரு. இவருக்கு தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எனக்காக நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், அதனால் சென்னை போக மாட்டேன்னு ஹீ டினைட் இட். என்னை ப்ரொமோட் பண்ணி இங்கே வச்சுருங்க. தட் வாஸ் அ ஸ்டேட்மெண்ட். எனக்கு நீ தான் முக்கியம், பணம் எப்படினாலும் சம்பாரிச்சிக்கலாம், பொசிஷன் எல்லாம் எனக்கு பெருசாகவே தெரியல. நான் தான் அவரை கன்வின்ஸ் பண்ணி சென்னை மூவ் பண்ண வச்சேன். இல்லைன்னா கண்டிப்பாக போயிருக்கவே மாட்டார். கோயம்புத்தூரில் வேறு கம்பெனி பார்த்துறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். டோன்ட் க்ரை.